ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட 2026 ரவுண்ட் 1 கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதன் பிறகு கோர்ஸ் வைஸ் எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம், எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 33 இன்ஜினியரிங் கோர்சஸ், மெயினான இன்ஜினியரிங் கோர்சஸை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் லாஸ்ட் 3 இயர்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருந்தது, ஆனால் எவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபில் ஆச்சு, எவ்வளோ வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கவுன்சிலிங் போக போகிறாங்க 2026 அட்டன் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம வீக்லி ஒரு 4 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நாட் ஓன்லி டிஎன்இஏ, டிஎன்ஏயு, டிஎன் பேராமெடிக்கல், அப்புறமா வெட்டினரி எல்லா கவுன்சிலிங்கை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது, அக்ராஸ் இந்தியாவில் நடக்கிறத பற்றி நம்ம வீக்லி ஒரு 3 to 4 வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா மெயினாக வந்து இப்போ ஹாட்டாக இருக்கிறது வந்து டிஎன்இஏ, டிஎன்ஏயு, டிஎன் பேராமெடிக்கலோட கவுன்சிலிங்கு. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் தான் நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு ஹாஃப் டே 1 டே ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். என் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ டிஎன்இஏ 2026 ரவுண்ட் 1 அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா எவ்வளோ வேக்கன்ட் சீட் இருந்தது, ஆனால் அதில் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2023லேருந்து எடுத்த டேட்டா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுக்கல, அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கிறது. ஸோ லாஸ்ட் இயர் வேண்டாம், 2023ல 1,54,000 சீட்ஸ் இருந்துச்சு கவுன்சிலிங்கில். ஆனால் நம்ம ஆளுங்க சீட்டை ஃபில் பண்ணது வெறும் 94,000 தான். ஸோ 60,000 சீட்ஸ் வேக்கண்டாக இருந்தது. ஃபீல்டு வந்து 60%, வேக்கண்ட் வந்து 39%. அடுத்து 2024ல 1.76 1,76,000 சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் சீட்ஸ் ஃபில் ஆனது 1,07,000 மட்டும்தான். வேக்கண்ட் சீட்ஸ் வந்து 68,000 வேக்கண்ட் சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபில்டு 61%, வேக்கண்ட் 38%. ஸோ 2025ல போன வருஷம் 1,90,000 சீட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஃபில் ஆனது 1,38,000 தான். ஆல்மோஸ்ட் 51,000 வேக்கண்ட் சீட்ஸு. ஸோ லாஸ்ட் இயர் ஃபில் ஆனது 72%, வேக்கண்டாக இருந்தது 27%. ஸோ இதுதான் டேட்டா. ஸோ நமக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிரும். பட் அந்த காலேஜ் நமக்கு ரைட்டான காலேஜா, கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் ஈவன் உங்களோட கட் ஆஃப் 75 78 இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், அதில் நோ டவுட். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஃபார் லாஸ்ட் 5 இயர்ஸ். நான் 3 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கேன், நீங்கள் ஈவன் 5 இயர்ஸில் எடுத்தாலுமே இதுதான் ஹிஸ்ட்ரி. வேக்கண்ட் சீட்டு கண்டிப்பாக ஒரு 20 to 30% மினிமம் வேக்கண்டாக தான் இருந்திருக்கு, பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும், ஆனால் அது கரெக்டான சீட்டா இல்லையாங்கிறது நம்ம தான் பார்க்கணும். ஸோ இது இந்த வருஷம் ரவுண்ட் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து அப்ளிகன்ஸ், அதாவது இப்போ நம்ம இருக்கிறது வந்து சீட் ஃபில் பண்ணுறது இல்லை, அப்ளை பண்ணவங்க வந்து டோட்டலாக 2.3 lakhs அப்ளை பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருங்க பாருங்க. ஓப்பன் கேட்டகரியில் 9,000, பிசியில் 1 lakh, பிசிஎம்ல 12,000, எம்பிசியில் 69,000, எஸ்சியில் 34,000, எஸ்சிஏல 5,000, எஸ்டிஏல 1,500. இதுல ரவுண்ட் 1ல வரப்போறவங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஓப்பன் கேட்டகரியில வெறும் 2,300 தான் வரப்போறாங்க, வெறும் 24%. பிசியில் 21,000, அது வெறும் 20%. பிசிஎம்ல 1,800, அது 14%. எம்பிசியில் வந்து 9,700, அது வெறும் 13%. எஸ்சி வந்து 2,500, வெறும் 7.5%. எஸ்சிஏல 255, வெறும் 4.7%. எஸ்டியில் வெறும் 82 ஸ்டூடெண்ட்ஸ் 5%. ஸோ
டோட்டல் அப்ளிகண்ட்ல 2,33,000 அப்ளிகண்ட்ல உங்களுக்கு ரவுண்ட் 1ல வரப்போற ஸ்டூடெண்ட் வெறும் 37,000 தான். ஆனா இந்த 37,000த்துல எத்தனை பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 தான் வரும். 25,000 to 26,000, எப்படி ஒரு 10,000 இந்த ரவுண்ட்லயே உங்களுக்கு சீட்ஸ் வேக்கண்டா இருக்கும். ஸோ இதுலயே நீங்க 7.5 தனியா எடுத்துக்கிட்டீங்க சார், நான் கவர்மெண்ட் ஸ்கூலு 7.5 நான் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா 7.5ல டோட்டல் அப்ளிகண்ட் வந்து டோட்டலா 46,000 இருக்காங்க. ஸோ 46,000ல ஓப்பன் கேட்டகரியில 712, ஆனா அதுல ரவுண்ட் 1ல வரப்போறது வெறும் 30 பேர் தான். பிசியில வந்து 14,000, அதுல வரப்போறது 1196, பிசிஎம்ல 1,300 வரப்போறது 98, எம்பிசியில 18,000 வரப்போறது 1100, எஸ்சியில 8,700 வரப்போறது 265, எஸ்சிஏல 2,100 வரப்போறது 43. ஸோ எஸ்டியில் 556 வரப்போகிறது 8 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ 46,000 ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஓவராலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரப்போகிறது வெறும் 2,700 பேர் தான். ஸோ இந்த 2,700 பேருமே 7.5 ரிசர்வேஷன்றதுனால இந்த 2,700 சீட்ஸுமே கண்டிப்பாக ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் 7.5க்கு உள்ள 7.5க்கு ஃபுல்ல டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் கோர்சஸ் கூட நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், அந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த 7.5 அப்படின்னாலே கொஞ்சம் அடியரன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதை அட்டன் பண்றவங்க, அப்ளை பண்ணவங்க கண்டிப்பா இந்த காலேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் கேட்டகரிக்கும் 7.5க்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வந்து ரவுண்ட் 1ஓட கேண்டிடேட்ஸ் கவுண்டோட லிஸ்ட். ஸோ அடுத்து எந்தெந்த கோர்ஸ் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்தெந்த கோர்ஸோட சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்தெந்த கோர்ஸோட சீட்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 33 கோர்சஸ் மெயின் கோர்சஸ் எடுத்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது வந்து இசி டிபார்ட்மெண்ட். இசி டிபார்ட்மெண்ட்ல வந்து போன வாட்டி 411 காலேஜஸ், நம்ம லிஸ்ட் படியே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து போன வாட்டி 419 காலேஜஸ், இந்த வாட்டி வெறும் 405 காலேஜஸ் தான். போன வாட்டி 51,000 சீட்ஸ், இந்த வாட்டி 54,000 சீட்ஸ், ஆல்மோஸ்ட் 2,754 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் 411 காலேஜஸ், இந்த வாட்டி 396, லாஸ்ட் டைம் 35,000 சீட்ஸ், இந்த வாட்டி 38,000 சீட்ஸ். ஸோ இது 3,200 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லாஸ்ட் இயர் 330 ஸ்கூல் காலேஜஸ், இந்த வாட்டி 342 தான், 4 காலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து 32,000, இந்த வருஷம் 34,000, ஆல்மோஸ்ட் 2,280 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜஸ்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் 2,000 சீட்ஸுக்கு மேல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ அண்டு ஈசி, இந்த 3 தான் வந்து ஒரு காலேஜில் டாப்பர் போய் படிக்கிற கோர்ஸ் அப்படின்றது தான் நம்ம காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்சஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 சீட்ஸ், மினிமம் 2,000லேருந்து 3,000 சீட்ஸ் ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 87 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுவே நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டா ஷீட்ஸ் பாருங்க, மெக்கானிக்கலில் 565, ட்ரிபிளியில் 241, சிவில்ல 925 சீட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டியில 1000 சீட்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இதுலயே வந்து மெஷின் லேர்னிங், பார்த்தது டேட்டா சயின்ஸ், இதுல இருந்து மெஷின் லேர்னிங், இதுல ரெண்டுத்துலயுமே 1000 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பயோமெடிக்கல்ல 420 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ல 90 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஷீட்டு. நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கேளுங்க, நான் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு இதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ அடுத்து செகண்ட் செட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் வந்து 90 சீட்ஸு, அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து 450 சீட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரில் 450 சீட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி மெஷின் லேர்னிங்கில் வந்து 30 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் 180 சீட்ஸு, ஏரோநாட்டிக்கலில் கம்மியாக இருக்கு. அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 10 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷனு, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இஎன்ஐன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜிலலாம் வந்து 30 to 40, 30 to 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்து 50 சீட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு.
எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அனுப்பிச்சு விட்றேன். ஸோ அடுத்து செட் ஆஃப் காலேஜஸ் இன்ஃபர்மேஷன் கோர்சஸ் பார்த்தோம்னா, செல்ஃப் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 40 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 20 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தவிர கம்ப்யூட்டர் டிசைன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் செல்ஃப் சப்போர்ட்டிங், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்கிடெக்ட், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அப்புறம் பேராமெடிக்கல், இதுல எல்லாமே ரிடக்ஷன் ஆயிருக்கு. அதுல இந்த ஆர்கிடெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1480 சீட்ஸ், இதுதான் ஹையஸ்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்ட் போன வாட்டி 39 காலேஜ் இருந்தது, இந்த வாட்டி வெறும் 10 காலேஜ் தான் இருக்கு. போன வாட்டி 1920 சீட்ஸ் இருந்துச்சு, இந்த வாட்டி 440 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ரிடக்ஷன். 1480 சீட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜரா 33 கோர்சஸ் வந்து நம்ம பார்த்தது. இது இல்லாம வேற ஏதாச்சும் கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கு, ஸோ அது எல்லாமே ஒரு நீங்க ஆல்ரெடி நீங்க ரீசாய்ஸ் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ற காலேஜ் கரெக்டா இருக்கா, டிஸ்டன்ஸு, ஃபீஸஸ் என்ன, இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்றது தான். டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ, ஹிடன் காஸ்ட் ஏதாவது இருக்கா, பேங்க் லோன் போறவங்க நான் கட்ட போற ஃபீஸ் எவ்வளோ, நீங்க எனக்கு பேங்க் லோனுக்கு சர்டிஃபை பண்ணி கொடுக்க போற அமௌண்ட் எவ்வளோ, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா. லாஸ்ட் மினிட்ல இப்போ 1 லேக்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து 1 லேக் ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனா அங்க போன பிறகு 1.5 1.75 அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த டயத்துல ரெடி பண்ணணும். ஸோ அந்த இதுக்கெல்லாமே ரெடியாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு கிளியர் கட்டாக கேட்டு வச்சுக்கோங்க. அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் போட்டு காலேஜ்லேருந்து மெசேஜ் கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பேங்க் லோன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் ஹாவ் எ கிளியர் டிஸ்கஷன் வித் த காலேஜ். இஸ் தேர் எனி ஹிடன் காஸ்டஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், கேன்டீன் ஃபீஸ், ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸு, வேற ஏதாச்சும் ஹிடன் காஸ்ட்டு, டெவலப்மெண்ட் காஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கிளியராக கேட்டு வச்சுட்டு பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் வேண்டாம். ஸோ நான் இந்த காலேஜில் இந்த ஃபீஸ் தான் இருக்குன்னு எடுத்தேன், ஆனால் எனக்கு போன பிறகு இந்த ஃபீஸ் இருந்தது, அதை என்னால் கட்ட முடியாது, ஸோ ஐ ஆம் எக்ஸிக்டிங் தி கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ரஷ் வேண்டாம். ஸோ நீங்கள் ஒரு 5 to 10 காலேஜஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த 5 to 10 காலேஜஸோட இன்னும் அவுட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கனாலே எல்லா காலேஜஸை பற்றி எல்லா கரியர் கவுன்சிலர்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி ஃபோக்கஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். அந்த 14 days ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். 3 ரவுண்டுக்குமே 14 days ப்ராசஸ். என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து லாஸ்ட் ரவுண்ட் அட்மிஷன் வாங்குற வரையும். ஸோ ஃபில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அண்ட் மேக் ஏ ரைட் ப்ரையாரிட்டி அப்படியே போங்க. ஏன்னா சிஸ்டம் வந்து மேலேருந்து தான் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிறப்ப எது எது வேக்கண்ட் இருக்கோ உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் ரேங்க்குக்கு எது பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுதோ மேலேருந்து தான் வியூ பண்ணிட்டு வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ த ரைட் கோர்ஸ் இந்த ரைட் காலேஜ் கேன் ஷேப் யுவர் என்டையர் லைஃப் அண்ட் கரியர். ஸோ சூஸ் வைஸ்லி, நாட் எமோஷ்னலி. ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு இவ்வளோதான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ஸில் எந்த காலேஜ் எப்படி இந்த கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதா, வேற ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைன்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, என் நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.